எங்கள் இல்ல காதணி விழா. வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காணொளி ஸ்வஸ்திகா நாச்சியார் சிரேஷ்தா நாச்சியாருக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெற்ற காதணி விழா தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி என்னும் இடத்தில் ஸ்ரீ பாதாள பிரத்யங்கிரா தேவி பாதாள காளி என்றும் சொல்வார்கள். அந்த ஆலயத்தில் தான் பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டியிருந்தோம். ஆகையால் பாப்பாவிற்கு காதணி விழாவை அங்கே நடத்தணும். நாம் அழைப்பை ஏற்று வருகிற நாச்சியார் நலச்சங்கம் பேராவூரணி, அதே போன்று திரைப்படத்துறையினர், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாப்பாவின் காதணி விழா, இது பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கின்ற நிகழ்வு. இரு குழந்தைகளும் அழுத வண்ணமே இருந்தது. அப்புறம் இந்த தாய்மாமன் விட்டு சீர் எடுத்து வருவது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சிறப்போடு நடந்தது. சரி, உறவுகளுக்கு நம்ம இதை ஒரு வீடியோவாக வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை வெளியிடுகின்றோம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் பாதாள பிரத்யங்கிரா தேவி. வேண்டியவருக்கு வேண்டும் வரன்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம். வாய்ப்பிருக்கும் உறவுகள் விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி அருகே உள்ள இந்த பாதாள பிரத்யங்கிரா தேவி ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். அதே போல் காதணி விழா தாய்மாமன் மடியில் உட்கார வைத்து காது குத்து. அப்போ அந்த நேரத்தில் 2 பாப்பாவும் அவ்வளோ அழுக. ஏன்னா சிறிய குழந்தைகள் தானே, அதனால் அதோட சிறப்போடு முடிந்தது. அதற்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் பாப்பாவிற்காக அந்த அட்சதை தூவாங்களே அந்த நிகழ்வானது. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ் வச்சு கொடுக்கறது, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் நம்ம நாச்சியார் நலச்சங்கம் ஒரு நினைவு பரிசுகள் எல்லாம் வழங்கினார்கள். அப்புறம் எல்லாருடைய ஆசீர்வாதமும் நடந்தது. அப்புறம் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் உணவு இருந்துட்டு ஊருக்கு வந்துட்டோம். நன்றி, வணக்கம் உறவுகளை.